மனுஷ சாயல். அப்படிங்களா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தும் அவரது சிலுவையின் மரண அதாவது மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ இங்க என்ன நம்ம பார்க்கறோம்னா, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே அப்ப இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் பதிரி இந்த வாக்கியம் வந்து துவங்குது. எங்க நம்ம பார்க்கறோம்னா அவர் மனுஷ ரூபமா காணப்பட்டாரு. ஆனா நம்ம என்ன பார்க்கறோம்னா மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராக்கி. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா பூமியில மனுஷகுமாரன் தேவகுமாரன் வந்து மனுஷகுமாரனா வந்துட்டு மனுஷகுமாரனா இருக்கிற இவரு தன்னை வந்து என்ன பண்றாரு, தேவகுமாரனா இருந்த இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஞானஸ்தானத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு இவர் முற்றிலுமே கீழ்ப்படுத்துறாரு. நான் சொல்ல பயன்படுதுங்க, முற்றிலுமா தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தன்னை வந்து கீழ்ப்படுத்துறார். இப்போ யோசிச்சு பாருங்க, இவர் வந்து மறிக்க வேண்டியது இல்லை. அதுதான் எல்லாமே நம்ம அவருடைய ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த ஒரு கணத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே அவரு தன்னை தாழ்த்தினாரு, தன்னை வெறுமையாக்கினாரு, தன்னை அடிமை ரூபம் எடுத்தாரு, மனுஷ சாயலானாரு, நம்ம எல்லாமே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து அவரு தேவகுமாரனா இருந்த அவர் வந்து தன்னை அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்படி கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா ஏன் இதெல்லாம் செய்யறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப என்ன பாக்குறோம்னா அதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அப்ப வந்துட்டு சகலத்துக்கும் ஜீவ பலியா தேவன் தம்முடைய குமாரனை கொடுக்கும்படி தீர்மானிக்கிறார். அதனாலதான் பார்க்கும்போது அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறது வந்து யாருடைய சித்தமா இருக்குது? தேவனுடைய சித்தமா இருக்கு. அதனாலதான் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதர். இப்ப என்னன்னா ஆதாம் முதலாம் மனுஷன் ஆதாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் கூட வந்து தன்னுடைய ஜீவனை இழந்தாருதான். இழந்தாரு இல்லையா? தன்னுடைய ஜீவனை ஆதாம் கூட பலியா கொடுத்தாரு. ஜீவனை கூட தியாகம் பண்ண அப்படி சொல்லலாம். தன்னுடைய மனைவி வந்து தன்னோட மனைவியுடைய இழப்ப இவர் என்ன விட இது இல்லாம தனக்குத்தானே அறிந்துதானே பதில் செஞ்சாரு. அதுல சின்னதா ஒரு டவுட் என்னன்னா, இப்ப ஏவாள் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிடுறாங்க, ஆதாம் வந்து தன்னோட மனைவி இறந்தக்கூடாதுன்னு அந்த ஒரு இதுல வந்து பழத்தை இறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பழத்தை சாப்பிடல, அந்த விருப்பம். அதான் வந்து தன்னோட மனைவி வந்து இறந்துட போறாங்கன்றதுனால பழத்தை சாப்பிடல, தன்னோட மனைவி மேல இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன் தான். புரியுதுங்களா? அதான் வந்து செத்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துடலாம் அப்படின்னு. பட் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஏவாள் வந்து அந்த மரண தண்டனை கொடுக்க முடியும். இப்போ வந்து ஏவாளுக்கு வந்து ஏன்னா ஆதாம் கிட்ட தான் வந்து தேவன் வந்து சொல்றாரு இந்த பழத்தை வந்து சாப்பிடுனாலே சாகவே சாவாய். ஆனா ஆதாம்குள்ளதான் ஏவாளும் இருக்காங்க. அப்போ ஸோ அந்த டைம் ஏவாளுக்கு வந்து அது கொடுக்கப்படல, ஆதாம் தான் சொல்றாரு. பட் அந்த டைம்ல கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா கொடுக்க முடியும். அதே சமயத்துல வந்து அதனாலதான் ஆதாம் ஸ்திரீயின் வாரிசுன்னு ஏன் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தை ஏன் கொடுத்தாங்கன்னா அதுவும் இந்த காரணம் தான். நீங்க பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட இருந்து வந்து நேரடியா வந்து இவங்க வந்து அந்த சொல்ல வாங்கலனாலும் தேவனுடைய கட்டளை பெற்றிருந்தாங்க ஏவாள், அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. அதனாலதான் பாக்குறோம் இவங்க வந்து கேட்கும் போது கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உண்டுன்னு தான் நம்ம சொல்றாங்க.
சாப்பிடக்கூடாது அப்படின்னு தேவன் சொன்னாருன்னு தான் விசுவாசிக்கிறேன். என்ன ஒண்ணுன்னா அது நேரடியாக சொல்லப்படலை. ஸோ நேரடியாக சொல்லப்படாதது வந்து பலவீனம் தான். எதுக்கு பலவீனமா இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய கற்பனை அங்கே பலவீனமா இல்லை, நேரடியாக சொல்லப்படாததுனால ஏவாளுடைய விசுவாசத்துக்கு அது பலவீனமான ஒரு விஷயமா இருக்கு. எதையுமே நம்ம வந்துட்டு நேரடியாக பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த நேரடியாக பெற்றுக்கொள்ளாத அந்த விஷயத்தையே நாம் விசுவாசிக்கணும்னு சொல்லும்போது அந்த விசுவாசம் வந்து பலவீனம் அடையிறது வந்து யதார்த்தமானது தானே. அந்த அந்த விசுவாசத்துக்கு அதுவே அது பரீட்சையாகவும் அமையுது இல்லை இல்லைங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பொருளை ஒன்று வாங்குகிறோம், ஒரு கடையில் போய் விசாரிச்சுட்டு இந்த பொருளோட விலை வந்து 150 ரூபா அப்படின்னு நம்ம போய் விசாரிச்சுட்டு வர்றது ஒன்று, இன்னொருத்தர் வந்து விசாரிச்சுட்டு வந்து 150 ரூபாங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று. பட் இப்போ என்னன்னா எனக்கு தெரியாதுன்னு இப்போ சொல்ல முடியாது. அந்த பொருளோட விலை வந்து 150 ரூபா இல்லைன்னு எனக்கு சொல்ல முடியாது. பட் அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் ஏற்படலாம். யாருக்கு ஏற்படும்? அந்த ரெண்டாவது நபருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் நேரடியாக போய் அங்கே என்ன பண்ணிக்கலாம், அது பெற்றுக்கொள்ளலை. ஆனாலும் கூட இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீ ஆதாமிலிருந்து வந்ததுனால ஒரே மாம்சமாக இருப்பீர்கள், இந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே அவங்களுக்குள்ள தேவனை வந்து அந்த அந்யோன்யத்தையும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தினார். அவங்க அப்படிதான் இருந்திருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து புருஷனுக்கும் ஒரு மனைவியாகவும் அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புருஷன் மனைவின்னு சொல்லும்போது அந்த கற்பனையை பெற்று அவங்க இருந்திருக்கிறாங்க அங்கே. அப்போ கணவனுடைய சொல்லுக்கு வந்து கீழ்ப்படியணும், ஏற்றுக்கொள்ளணும், கணவன் வந்து நமக்கு ஒரு தலைமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த அம்மா வந்து ஏற்கனவே பழகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. திடீர்னு வந்துட்டு நடக்கலை. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது எல்லாவற்றையும் மீறியும் ஆதாமுடைய சொல்லுக்கு இவங்க சொல்லுபடி இவங்க நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய விசுவாசம் அந்த இடத்துல பலவீனமாக இருந்துச்சு. ஏன்னா அது நம்பப்படாத விஷயத்தின் மேலே அதாவது நேரடியாக சொல்லப்படாதது கூட ஒரு பலவீனம் தான். அந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை சாப்பிட்டுறாங்க. ஸோ இந்த பலவீனத்தை வந்து சாத்தான் என்ன பண்ணுறான்னா பயன்படுத்துகிறான் அப்படிங்கிற பார்க்கலாம். இது நான் ஒரு பாடத்தில் கூட எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். காணப்படுகிறதில்ல காணப்படாது இந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேன் நான் ஆக்சுவலாக. சொன்னா விசுவாசம் சொல்லியிருக்கீங்க. அந்த பாடம் டாபிக் இருக்கு, ஆனால் எடுக்கலையா இருக்குது இன்னும். அது அப்போ காணப்படுகிறதில்ல காணப்படாது எடுக்கலையா இருக்குது தலைப்பே வைப்படுது. தலைப்பே அப்படிதானா? இல்லை நான் தலைப்பாக எதில் எடுத்திருக்கேன்னா இல்லை இந்த தலைப்பாக எடுக்க பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. பாயிண்ட்னா தலைப்பாகவே எடுக்கலாம். அது ஏதோ ஒரு இதில் வருமே, அது நல்ல போராட்டத்தில் எடுக்கலாம். அது இந்த வியூ கொண்டு வந்தீங்க, காணப்படாததான் விசுவாசம். அதை நான் ஃபுல்லாகவே ஃபுல் பைபிள்லையுமே எடுக்கலாம். அது அப்போ நீங்கள் அதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் வந்து தனி சப்ஜெக்டாக எடுக்கணும் சொல்லியிருக்கீங்க. இது எடுக்கல நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இங்கே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அப்போ அதோட பொருள் என்ன அப்படின்னா, இவர் தன்னுடைய ஜீவனை வந்துட்டு இவர் இழந்தார், ஆனால் இவர் அறிந்தே தான் இழந்தார். அதுக்கு பேர் தான் தியாகம்னா என்ன, தெரிஞ்சு செய்யறது தான். தெரிஞ்சு என்னுடைய உயிரை கொடுத்தாதான் தியாகம். திடீர்னு போகும்போது ஆக்சிடென்ட் இல்லைங்களா? ஆதாம் வந்து இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் இல்லைங்களா? ஏவாளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் சொல்லலாம், என்ன கொஞ்சம் இது கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. எனிவே மரணம் தான், அது வேற விஷயம். அப்போ இங்கே இவர் வந்து தன்னுடைய ஜீவனை இழக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து தேவனுடைய சொல்லா இல்லை மனைவியுடைய நேசமா, அன்பா, விருப்பமா, எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்போ இவருடைய ஜீவனை இவர் இழக்கவும் தயாரானது வந்து தன்னுடைய மனைவிக்காக தான். இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, இது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அது ஏன் வந்து அது தப்பாயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னுடைய மனைவியை அன்பு கூறணும் அப்படிங்கிறது இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா, தேவனுடைய கற்பனையை சரி நிகராக தள்ளிட்டு தான் இவர் மனைவி அன்பு கூறணுங்கிற ஒரு நிலைமையில இவர் அன்பு கூர்ந்தார், சூழ்நிலையில இவர் அன்பு கூர்ந்தார். அங்கே இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இவர் அதை கை கொண்டு இருக்கணும், அதுக்கு தன்னை உட்படுத்தி இருக்கணும். அப்போ ஒரு பக்கம் வந்து தேவனுடைய கற்பனை, ஒரு பக்கம் வந்து ஏவாள். எப்படி பாருங்க இவர். ஆனால் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது ஏவாளுக்கு தான் அந்த சரிநிகராக ஏவாளுக்கு வந்து சரிநிகர்னு சொல்ல முடியல, அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்றதுல அதுக்கு கருத்தே இல்லை. அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு தானே இருக்கு மனித இதில் வந்து. அதிகமான பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதே வந்து ஒருத்தர் மேலே வச்சிருக்க அந்த அன்பு
அந்த விருப்பம் விட்டுரு நம்ம பார்க்குறது தான். அது வந்து ஜெனட்டிக் தான் brother. அது வந்து இட்ஸ் நாட் ராங். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன் இவர் என்னுடைய நேசகுமார்ன்றதுக்கு வந்து நம்ம அப்படியே பாயிண்ட் சொல்லிகிட்டே போகலாம். இதை நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது, இந்த பூமியில் வந்துட்டு இங்கே இங்கே இது தேவனுடைய குமாரன் வந்து அவர் அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனை நம்ம வந்து எந்த வியூவில் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கேட்ட எல்லா சத்தியத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு அந்த நம்ம ஏஞ்சலிக் வியூலாம் வேணாம், இன்னும் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்புல எந்த சிருஷ்டியுமே தன்னுடைய சித்தத்தை செய்யலைங்கிறது தான் நம்ம அல்டிமேட். தேவனுடைய சித்தத்தை அது எந்த சிருஷ்டியுமே வந்து தேவனுடைய சித்தத்தை தேவன் கீழ்ப்படியில சொல்ல புரியுதுங்களா, ஒன்றை சொல்ல முடியாது பிரதர் நம்ம. அப்படி இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா அதான் இங்கே சொல்கிறார், இந்த வார்த்தையில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சிலுவின் மரணபரின்னு கீழ்ப்படிந்தவராகி, ஆனால் இவர் என்ன எப்படின்னா ஞானஸ்தானத்தில் தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்துறார், தேவனுடைய சித்தத்தை. அப்போனா தேவனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற ஒருத்தர் யாருன்னா அது கிரைஸ்து தான். தேவனுடைய ஆத்மா சொல்லுவேன்னு இவங்க சொல்ல ஆத்மா வந்துன்னா களி ஊறுகிறது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க புதர். தேவனுடைய மனசு சந்தோஷப்படும் புதர், நம்ம படிக்கிறது இல்லையா? அப்படி சந்தோஷப்பட்டு தேவனுக்கு வந்து அந்த சந்தோஷமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது வந்து இயேசு கிறிஸ்து தான் புதர். அதில் இது வந்து என்னென்னா அங்கே அந்த வியூலேருந்து நம்ம பார்க்குறோம் புதர், இங்கேருந்து பார்க்கல, அங்கேருந்து பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்கிறது வந்து எப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பார்க்கும்போது அவருடைய அந்த மரண பரியந்தமும் அவரை தன்னை கீழ்ப்படுத்தும்படிக்கு, தன்னை மறிக்கும்படிக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி சாகணுங்கிறதுக்கு தன்னை கீழ்ப்படுத்தும்படிக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படின்னா இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக இவர் என் நேசகுமாரன் தேவன் சொல்லும் போது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது வந்து எதுலேயே நான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன், இவர் அதாவது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா பதர், அவர் மட்டும்தான் பதர் அவருடைய நேசகுமாரன் சொல்ல போய் புரியுதுங்க பதர். இன்னும் எல்லா விதத்துலையுமே இப்போ நம்மளை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி தான் உலகத்தில் வர்றாரு, பிரவேசிச்சு மனுஷன் சாயில 30 வருஷம் இருக்காரு. தன்னை வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. ஆமாம் பதர், அங்கே அந்த அந்த 30 வயசு வரைக்கும் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்தின்படி தாய் தகப்பன் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு தான் நம்ம படிக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம பார்க்கணும்னா 100% சொல்லிட்டார்ல, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது என்னுடைய போதனமாக இருக்குது. அப்போ என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தன்னுடைய முழு பலத்தையும் அதான் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுசையுமே தேவனுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா அர்ப்பணிக்கிறார் பிரதர். அப்போ நம்ம பார்க்கும்போது ஸோ அந்த அர்ப்பணிக்கிற டைம் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு இருக்கு இல்லைங்க பிரதர். அதாவது இது என்னன்னா 2 விஷயம். ஒன்று வந்து தேவனை வந்து நம்ம பார்க்கும்போது அவர் தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி இந்த மாதிரி பண்ணும்போது தேவன் வந்து அப்படி சொல்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அவர் தேவனை வந்து யுகமாக யார் என்னுடைய காரியமாக போவாங்கன்னு சொன்ன அந்த ஒரு மொமெண்ட் இல்லைங்களா பிரதர், அது அவர் இது பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், அவர் கிரைஸ்டை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து தேவன் ஹானர் பண்ணுறாரு பிரதர். இவர் என்னுடைய நேசகுமார்னு சொல்லி யாருக்கு ஹானர்னா என்ன அர்த்தம்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் யார், நமக்கு முன்னாடி அவர் சொல்கிறார் பிரதர். இப்போவும் நமக்கு முன்னாடி தானே சொல்ல, இவர் என்னோட நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார் இல்லைங்களா பிரதர்? நம்ம தான் அது கேட்குறோம் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து அப்போது அது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க பிரதர். அப்போ பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, பிதாகிய தேவன் வந்து தன்னுடைய குமாரனை வந்து இவர் நேசகுமாரன்னு சொல்லி அங்கே டிக்ளேர் பண்ணுறாருன்னா அங்கே தான் டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா, அவருக்கு முன்னாடி தேவகுமாரனா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. அந்த காரியத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹானர் பண்ணுறதுனால தான் அப்படி அங்கே டிக்ளேர் பண்ணுறாரு. அவர் குமாரன் அனுப்புனார், நம்ம ஜீவபலியாக அந்த தொடக்கமே அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு மரண பரிந்தும் தன்னை கீழ்ப்படினார்னு எங்கே தொடங்குது? ஞானஸ்தானத்தில் தானே அங்கே தொடக்கமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்துட்டு அப்போ சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினா அவன் அனுதினமும் தன் சிலுவை
சுமந்து கொண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன, அப்போ அவர் அங்கேருந்து சிலுவை அவர் சுமந்தாருன்னு தானே அர்த்தம் இல்லைங்களா பிரதர்? அப்போ வந்துட்டு அதனால தான் அந்த நேசகுமாரன் நம்ம பார்க்குறோம் பிரதர். இதில் இன்னும் வந்து இது தேவனுடைய அன்பு இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம திங்க் பண்ணுறதுக்கு இருக்குது பிரதர். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவி ஆத்மா சரீரம், அப்போ அதை வச்சுலாம் எப்படின்னா அதை சொல்கிறவங்க தேவனாய கர்த்தர் முழு முழு பலத்தும் முழு ஆத்மாத்தோடும் ஆவி ஆத்மா சார், இது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மீட்கும் பொருளெல்லாம் அந்த நான் பார்க்குற 3 டைமென்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம, இது எல்லாமே இருக்குது. இப்படி பிரித்து சொல்லலாம். அது யாருக்கு வந்து சரீரத்தை கொடுத்துருக்குறாரு, அது கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி நமக்காக வந்து அந்த தேவகுமாரன்றது வந்து அவருடைய மனசு ஆத்மா, அதை தான் நம்ம கொடுத்துட்டார். மைண்டுன்றது நாலேஜ், தேவதூதர், புரியுதுங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அறிவை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியாது. அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, அது நான் அந்த பாடம் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அது என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஆவி ஆத்மா சார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுலாம் பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இங்கே நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்குறோன்னா, இந்த மைண்டு ஸோ ஈசாக்கு அப்படி நம்ம எடுக்காமல் எப்படி பிரித்து எடுக்கணும்னா ஸ்டாண்டர்டை தான் பார்க்கணும். இங்கே சரீரம், அடுத்து அதை விட அடுத்த நெக்ஸ்ட் லெவல் வந்து மைண்டு, அடுத்து வந்து மனசு. ஃபஸ்ட்டு மனசு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, சரீரம் வந்து என்னென்னா பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தன்னோட சரீரத்தை கொடுத்து மீட்டுக்கொள்றான்னு பார்க்குறோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய சரீரமானது வந்து தேவதூதருக்காக இருந்தாலும் சரீரத்தை கொடுத்துருக்காரு, மனுஷங்களுக்கும் அவர் சரீரத்தை கொடுத்துருக்குறாரு. பட் அந்த ஸ்டாண்டர்டை வந்து 3ஆக பிரிக்கலான்னு சொல்ல வரேன். நான் சொல்ல வரேன், புரியுதுங்க? இப்போ அவருடைய மனசு அப்படிங்கிறது தான் பிரதர் ஆக்சுவலாக தேவகுமாரன், புரியுதுங்களா? அவருடைய ஏன்னா அவர் விருப்பம் அவருடைய விருப்பத்தை வந்து என்ன நம்ம பார்க்குறோன்னா, சரீரத்துக்கு ஒரு விருப்பம், சரீரத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் நம்ம பார்த்தோம்னா நம்ம அறிவை சந்தோஷப்படுத்துகிற விருப்பங்கள் கூட இருக்குது மைண்டு. ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த மனசுங்கிறது தான் கிரைஸ்ட் இல்லைங்களா? தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறவரை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாரு நம்ம பார்க்குறோம். அது நான் வந்து சில அந்த இது எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு சொல்கிறதுக்கு. சார்ட்டு மாதிரி போட்டு நம்ம பார்க்கலாம். நான் இங்கே என்ன சொல்ல வந்தேன்னா, அப்போ பாருங்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லும்போது என்னென்னா, எல்லாத்தையும் வந்து பரலோகத்தில் உள்ள பூலோகத்தில் முழுத்தையும் வந்து தனக்குள்ள ஒப்புரவாக்கி தேவனுக்கு தன் மூலமாக தேவனுக்கு ஒப்புரவாக்குறத வந்து யார் தான் பதில் செஞ்சுருக்கிறார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். அப்போ இது எல்லாத்தையுமே அவர் தொடங்குறதே அங்கே தானே, அந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதே அங்கே தானே. அப்போ நம்ம பார்க்கும் கம்மிட் ஆகுறாரு, தன்னை பலியாக ஒப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஞானஸ்தானம் எடுத்து முடித்தவொடனே அவர் எங்கே பேர் போகிறாரு? சோதனை போகிறாரு. அதுக்கப்புறமே ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்புறம் வேற என்ன பதில் சொன்னீங்க? இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனுடைய குமாரர்கள் கோசம் இயேசு கிறிஸ்து வந்து அடிக்கப்பட்டார். பட் ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து தேவதா என்ன சொல்லுன்னா, இது என்னுடைய தாசன் அப்படின்லாம் சொல்லியிருக்காருல்ல. அதெல்லாம் எப்படி? இப்போ இஸ்ரவேல் மக்களே பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்களும் தேவகுமார். அதான் நான் அந்த பாயிண்ட் தான் என்னன்னா, முதற் பேரானவர்களாகும்படி நம்ம ரோமரில் கூட வசனம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ன். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ இஸ்ரவேலர்கள் கூட தேவனுடைய குமாரர்கள் தான் அப்படின்னு பார்க்குறோம். ஆதாம் கூட தேவனுடைய குமாரர் தான். ஸோ அந்த பாயிண்டில் அப்படி வரலைங்க. தேவனுடைய குமாரர் அப்படின்னு சொல்லணும்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள எத்தனை பேர்கள் அத்தனை பேர் தேவனுடைய குமாரராகவும் அதிகாரம் பெற்றாங்க. எப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதற் பேரானவர்களாகும்படி அதிகாரத்தை பெற்றாங்க. அதுதான் அதில் முக்கியமானது. அதனால தான் பார்க்கும்போது நம்ம படிக்கும்போது சர்வ இதுலேயும் வந்து முதற் பலன் ஆகும்படி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பார்ன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்னை தலையீற்று அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்படிதான். அப்போ அந்த தலையீற்றுனா இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தலையீற்று வந்து யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதனால தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது, நாம் இனி எப்படி இருப்போம்னு தெரியாது, ஆனால் அவர் இருக்கிறவனாகவே நாமும் இருப்போம்னு சொல்லி பார்க்கலாம்.
அப்போ அவர் இப்போ எப்படி இருக்கிறாருன்னு நம்ம போய் பார்க்கல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியுமா, நாம் இந்த பூமியில் மண்ணுக்கு இந்த சரீரம் போய் மறித்து நம்ம உயிர் தழும்பொழுது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்போம். சாயலுக்கு ஒப்பாக இருப்போம்னு சொல்லும்போது அவருடைய குணலட்சணங்களில் ஒப்பாக இருப்போங்கிறது வந்து நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து இல்லை. ஆனால் உங்களுக்குள் கிறிஸ்து இங்கேயே அது நமக்கு தெரியப்படுது இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல சாயல்னு சொல்லும்போது அந்த சரீரத்தை மையப்படுத்துகிறதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா அவருடைய இப்போ என்னென்னா ஆதாமுடைய மக்களாகிய நாம் ஆதாமுக்கு ஈடுபலியாக இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துருக்கும் போது நமக்கு எப்படி ஆதாமுடைய சரீரத்தில் நாம் உயிர் தெரிகிறது ஆதாமுக்கு ஒப்பாக நாம் இருப்போம் என்று சொல்கிறது தான் சரிநிகர் சமாதானத்தினுடைய கிடைக்கக்கூடிய பலனாக இருக்க முடியும் என்னங்கிறத. அப்போ அப்படி இல்லாமல் ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை ஈடுபலியாக கொடுத்துருக்கும் போது நாம் இந்த பூமியில் மறித்து உயிர் தெழும்போது இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பா நாம் இருப்பது எப்படி இருக்கும், அது இருக்கிறது வந்து எப்படி சரிநிகர் சமானமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புனா இந்த இடத்துல புரிய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனு கூடிய ஒரு குறைந்த ஒரு எடையை வச்சு மிகப்பெரிய ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறீங்க பிரதர், நான் சொல்ல புரியுதுங்களா இல்லைங்களா. அப்போ சரிநிகர் மீட்க பொருள்னா ஆதாமுக்கு போல ஆதாமுடைய சரீரத்தை போல நம்ம உயிர்த்தெழுந்து வரணும் அப்படின்னா ஆதாம் பரிபூர்ண மனுஷனாகிய ஆதாமுக்கு ஈடா ஒரு பரிபூர்ண மனுஷன் பலி செலுத்தப்பட்டா அப்போ அந்த ஆதாமில் பிறந்த எல்லாரும் ஆதாமை போல உயிர்த்தெழுந்து வந்துடுறாங்க. அது ஒரு பக்கம் முடிஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது இப்போ நாம இயேசு கிறிஸ்துக்கொப்பா உயிர்த்தெழுந்து வந்துடுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கொப்பா உயிர்த்தெழுந்து வந்துடுறோம் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் நமக்கு மீட்கும் பொருளில் சொல்லப்பட்ட அந்த சட்டத்தையும் அந்த நியாயத்தையும் அதை நாம் அப்படியே இங்கே பின்பற்றணும். அப்போ என்ன பின்பற்றோம்னா இப்போ என்னென்னா ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறோம் அவ்வளோதான். அப்போ என்னென்னா இங்கே ரிசல்ட் கிடைச்சிருது 1,40,000 வந்து இயேசு கிறிஸ்து சாயலுக்கு ஒப்பா உயிர் தெரிந்துறாங்க. அப்போ இந்த எப்படி இவங்க மீட்டு கொள்ளப்பட்டாங்க, எப்படி இவங்க இந்த ஸ்டாண்டு வந்தால் அப்போ இவங்களுக்கு சரிநிகர் சாதாரணமாக அந்த பக்கம் இடம் இருக்கணும் இல்லைங்களா. ஒரு தராசு இருக்குது, ஒரு அந்த இடம் வந்து சமமாக நிற்குதுன்னா இங்கே ஏதோ ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். பட் அதை மறைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான். பட் கண்டிப்பாக சமமாக இருக்குங்கிறத இப்படி தான் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் பது. ஏன்னா இங்கே இங்கே இடம் வந்து ஈக்குவலாக இருக்குது, பட் இங்கே என்ன உட்காந்துருக்கணும், அப்போது இங்கே என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ தேவகுமாரனை நாம் உயிர்த்தெழணும் அப்படின்னா தேவகுமாரனை மீட்டு கொள்றதுக்கு ஒரு தேவகுமாரன் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், தன்னை ஈடுபலியாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி தேவகுமாரன் தன்னை ஈடுபலியாக கொடுத்துருக்கணும்னு சொல்லும்போது இப்போ நாம் தேவகுமாரனை ஆகிறோம் அப்படின்னா இது செகண்ட் லெவலில் தான் இந்த தேவகுமாரனை ஆகிறோம். எப்போ நம்ம தேவகுமாரன் ஆகிறோம்னா இப்போ மனுஷகுமாரன் வந்து மனுஷகுமாரனுக்கு ஈடுபலியாக கொடுத்துட்டாங்க பிரதர், அது பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ எல்லாருக்கும் ஜீவன் என்ன பண்ண போகுது 1000 வருஷத்தில் கிடைக்க போகுது. இப்போ நமக்கு ஏன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம், இங்கேயே அந்த ஜீவன் என்ன பண்ணிட்டோம் பிரதர். உயிர்த்தெழுதல் இப்பொழுதே நமக்கு பரிபூர்ண மனுஷனுக்கு உண்டான உயிர்த்தெழுதல் விசுவாசத்தினால இப்போயே நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சுங்க பிரதர். ஆதாம் லெவலில் நம்ம இப்போ இருக்கிறோம், பர்ஃபெக்ட் மேன் தான் பிரதர். பை ஃபெய்த் நமக்கு அந்த லைஃப் கொடுத்துறாரு இல்லைங்களா. அப்படி இல்லாத இருந்தால் நம்ம பாவம் எப்படி இப்போ மன்னிக்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா பிரதர். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டு பாவம் மறைக்கப்பட்டு ஞானஸ்தானத்தில் ஏன் மறைக்கிறார் அப்படின்னா நம்ம பரிபூர்ண ஜீவன் என்ன ஆயிடுது பிரதர், இப்போ கொடுக்கப்பட்டிருது. எந்த பரிபூர்ண ஜீவன் இப்போ நான் வாங்கிக்கிட்டேன். ஏன் இப்போ வாங்கிட்டேன் பிரதர், என்னிடத்துல இப்போ ஜீவன் இருக்கு. இந்த ஜீவனை நான் ஏன் இப்போ வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த ஜீவனை நான் வாங்கிட்டேன்னா இப்போ தேவன் இடத்துல இந்த ஏன் நம்மளால பலி செலுத்த முடியுதுன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு பிரதர், ஜீவன் இருக்கு. இப்போ இந்த ஜீவனை என்ன பண்றேன்னா நான் தேவனுக்கு ஜீவ பலியா கொடுக்குறேன் பிரதர். அப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி யார்கிட்ட ஜீவன் இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் இருந்தது. அதனால ஞானஸ்தானம் தன் ஜீவன் என்ன பண்றாரு, அப்போ யுவரன் நேசகுமாரன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அந்த இடத்துல வந்து உறுதி செய்யப்படுது இல்லையா. தேவன் அந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு இல்லைங்களா, தன்னை பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா. அதே மாதிரி நாம கூட என்ன பண்றோம், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஜீவன் இது வந்து ஒரு சொல் அளவோ கிடையாது பிரதர், பேரளவோ ஒரு கற்பனையான ஒரு விஷயமே கிடையாது.
நம்ம சத்தியத்தின்படி வந்து உயிர்த்தெழுந்து உலக ஜனங்கள்லாம் வரப்போறாங்க. நாமளும் ஆக்சுவலாக அங்கே வரணும் போது உயிர்த்தெழுந்து. புரியுதுங்களா? ஆக்சுவலாக நம்ம லைஃப் முடிஞ்சு நம்ம லைஃப் என்ன பண்ணி செலவு பண்ணிட்டோம் போது. இது ஒன்றும் விசுவாசத்தினால் மட்டும் இல்லை, இது வந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம்தான். நம்ம இப்போ பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் என்னன்னா லைஃப்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு லைஃப் வச்சுலாம் விளையாடுவோம் பிரதர். ஆமாம், அதை கூட ஏன்னா ஒரு வாட்டி ஏன்னா சும்மா அவுட் ஒரு லைஃப் வச்சு விளையாடலாம்டா அப்படின்னு நீங்கள் நம்ம. அப்போ என்னன்னா ஒரு வாட்டி போல்ட் ஆனால் கூட மறுபடியும் விளையாடலாம். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்ல விளையாடுற மேட்சை எனக்கு 2 சான்ஸ் இந்த மேட்ச்ல கொடுத்துருங்க. ஏற்கனவே போல்ட் இல்லைங்களா, உடனே இங்கே சரி மறுபடியும் விளையாடுப்பா. அந்த லைஃப் என்ன பண்ண, அந்த கிரிக்கெட்ல அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, லைஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கேட்ச் டிராப் கேம்ல கூட லைஃப்னு தான் யூஸ் பண்ணாங்க. எந்த கேம்லயுமே லைஃப்னு தான் யூஸ் பண்ணாங்க. லைஃப்னா அவுட்னு வரும். இப்போ ஒரு போல்ட் ஆயிட்டாரு, நோ பால் ஆயிடும் லைஃப்ல அவனுக்கு பொழைச்சிக்கிட்டான் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ பார்க்கும்போது நம்ம லைஃப் என்ன பண்றோம்னா, நம்ம கிட்ட லைஃபே கிடையாது. ஆதாம்ல பிறக்கிறது எல்லாருக்குமே டெத்து தான் இல்லைங்களா, மறிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. ஆனா அப்படி இல்லாம லைஃப், அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு நியாயமா நம்ம அப்பா ஆதாம் கிட்ட நமக்கு என்ன கிடைக்கணும் போது? மரணம். நியாயமா மரணம் கிடைக்கக்கூடாது. நியாயமா மரணம் கிடைக்கணும்னா எப்படின்னா, ஆதாமுடைய மீறுதல்னால நாம பாவ சுபாவத்தினா நம்ம மரணம் வருது. நான் அந்த ஆட்டிடியூட்ல அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வரலன்னா, ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுனால நமக்கு, நம்ம பழத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு மரணம் வரல. அப்ப நமக்கு வந்து என்னன்னா, ஆதாம் ஒழுங்கா இருந்தா நமக்கு என்னதான் பதில் வந்திருக்கும்? ஜீவன் தான் வந்திருக்கும். இப்ப அவர் ஒழுங்குபடுத்திட்டதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு பதில்? ஒழுங்குபடுத்திட்டதான்னா ஈடு பலியா கொடுத்துட்டதுனால அந்த ஜீவன் வந்துருச்சு இல்லைங்களா. அப்ப நம்மளோட ஜீவன் நம்ம கிட்டே வந்துருது. இந்த ஜீவனை எடுத்துட்டு போய் தான் எங்க போய் செலவு பண்றோம்? ஞானஸ்தானத்துல தேவனுக்கு என்ன பண்றோம்னா, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறோம் இந்த ஜீவனை இல்லைங்களா. இனிமே நமக்கு அந்த ஆதாமுக்குரிய அந்த உயிர்த்தெழுதல் நம்ம இங்கேயே பெற்றுக்கிட்டு அந்த ஜீவனை என்ன பண்ணுறோம். அப்படி கொடுக்கும்போது தேவன் நம்மளை பார்த்துக்கோ, இவன் நேச குமாரன் அப்படிங்கிற கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வரும்போது, அப்போ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி எடுத்து கொடுத்து இப்போ என்ன பண்றோம்னா, தேவகுமாரரா இருந்து இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரதர்? பாவம் பண்றோம்ல. ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம வந்து பர்ஃபெக்ட் ஆகுறது இல்லையா பிரதர்? அப்போ இப்போ தேவகுமாரனா இருந்து செய்யக்கூடிய பாவத்துக்கு ஏற்கனவே ஒரு ஆதாமுக்கு தன்னை ஈடுபலியா கொடுத்து இது பண்ணார்ல, அந்த ஈடுபலி வந்து போதுமானதா? இப்போ ஜீவபலியா ஒப்பு கொடுத்துருக்கோம் போது, இப்போ நம்ம அனுதினத்துல வந்து பாவம் பண்றோம் போது, தவறுகள் நடக்குது. இப்போ நமக்கு எப்படி பாவம் மன்னிப்பு கிடைக்குது? அதுதான் அந்த அந்த நீதிமான்ன்றதுடைய. இப்போ எப்படின்னா, நம்ம வந்து ஆதாமுடைய ஜீவனை பெற்றுட்டோம் ஞானஸ்நானம் மூலமா. ஜீவனை பெற்றதுனால நம்ம நீதிமான் என்ன பண்ண எள்ளி கொடப்படுறோம். அதனால நீதிமானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி இல்லை, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்ட் கிடையாது. எப்படின்னா, நீதிமானுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படாது போது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால நம்ம நீதிமானா இருக்கோம். அதான் புரியுதுங்களா? இப்ப ஆதாம் மூலமா வந்த பாவங்கள் வந்து இயேசு கிறிஸ்து மூலமா மன்னிக்கப்படும். மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமா மன்னிக்கப்பட்டதுனால இப்ப நீங்க ஒரு நீதிமான். நீதிமான் செய்யற பாவம் எப்படி மன்னிக்கப்படுதுன்னு கேட்கிறேன். நீதிமானே ரசிக்கப்படாது. நான் சொல்ல மாதிரி புரியுதுங்க. நம்ம நீதிமான ஆகிறதுக்கு வந்து பூமியில ஒருவரும் நீதிமான் இல்லை. எல்லாருமே மரணத்துக்குள்ள பாவம் செய்து ஏகமா கெட்டு போனாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஈடுபடக்கூடிய இப்போ நீதிமானா நம்ம என்ன பட்டுட்டோம்? நம்ம நீதிமானா ஆகிறதுக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அப்பதான் நீங்க நீதிமான் ஆக முடியும். எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எவருடைய பாவத்து தேவன் என்ன இருக்கிறாரோ அவன் பாக்கியவான், அவன் நீதிமான். இப்ப இந்த நீதிமான் வந்து பாவம் செஞ்சா அவன் நீதிமானாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கணும். நீதிமான இன்னைக்கு நான் இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீதிமான குவாலிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு பாவம் பண்ணேன்னா நான் நீதிமானா? அப்படின்னா பிரதர், இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஈடுபலியா கொடுத்தனால அப்ப உலகம் முழுமே நீதிமானம் தானே பிரதர்? எல்லாருமே
அவங்க வந்து நீதிமான்ன்ற அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க பிரதர். எல்லாருமே நீதிமான்ற அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க அவங்க இல்லைங்களா? அந்த நீதிமான்ற அந்தஸ்துக்கு வந்து அவங்க நீதிமான் வந்து எண்ணிக்கொள்ளப்படுறாங்க அந்த அந்தஸ்துக்கு வந்து. ஆனா உண்மையில அவங்க யாரும் இல்லை, நீதிமான்கள் இல்லை. அதுக்காக தான் ஆயிட்டாங்களான்னு சொல்லி அவங்கள ஃபைனல் டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம நீதிமானா வந்துட்டு இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம ஜீவனை தேவன் எண்ணிக்கொள்றான்ற சென்ஸ்ல என்னன்னா, நம்ம கிரியைகள் மாற்றப்படலை, பட் நம்ம நீதிமான டெசிக்னேஷன் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரியைகள் மாற்றப்படலை, பட் நீதிமான டெசிக்னேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அப்படி ரீச் பண்ணிட்ட மறுநாள் வச்சுக்காங்களேன், இப்ப நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கும்போது நீதிமானா இருந்து நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? அந்த ஒரு கட்டத்துல நீதிமான்ன்ற அந்த ஒரு ரேங்க் வந்து உங்களுக்கு குறையாம எப்படி இருக்குன்னு கேட்க, அந்த நீதி அடிவாம இருக்கு. நீங்க மீண்டும் நீங்க கேட்கல நீ அன்னைக்கு அதான் சொன்னேன் நான். இப்ப நம்ம உங்களுக்கும் சேர்த்து சொல்றோம் என்னன்னா, இப்ப பாருங்க, ஆதாம் ஒரு பாவம் செய்யாத முன்ன ஆதாம் ஒரு நீதிமான் இல்லைங்களா? நீதிமான் தானே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க நீதிமான். சிம்பிளா அவ்வளவுதாங்க நீதிமான் இல்லையா? இப்போ ஆதாமுக்கு ஈடுபலியா இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா தன்னை ஜீவபலியா 2ஆம் ஆதாமா தன்னை கொடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா மீட்டுக்கிட்டாரு ஆதாம வந்து அநீதிமான்ல இருந்து நீதிமானான்ற ஒரு லெவலுக்கு தூக்கி நிறுத்திட்டாரு. இப்ப ஆதாமுடைய மக்கள் எல்லாருமே யார் தாங்க? நீதிமான் தான் இல்லைங்களா? இப்ப இந்த நீதிமான் தான் தேவனுக்கு பலியே செலுத்த முடியும். நம்ம தேவனுக்கு பலி செலுத்துறதுனால நீதிமான்ன்றது ராங் பிரதர். ஆக்சுவலா ஏன்னா அவன் வந்து பாவத்தை ஒரு 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 நீதிமான் தான் தேவனுக்கு தன்னை ஜீவபலியா ஒப்பு கொடுக்க முடியுமே தவிர, தேவன் ஜீவபலியா ஒப்பு கொடுத்ததுனால நீங்க நீதிமான் ஆக முடியாது. அதனாலதான் கிறிஸ்துவ பத்தின இதெல்லாம் வந்து எப்படின்னா பிரதர், நம்ம விசுவாசம் இதெல்லாம் சட்ட திட்டங்கள் உபதேசங்கள் அதெல்லாம் மாதிரி விஷயங்கள் பிரதர். இதெல்லாம் இப்ப என்னன்னா, தேவனோட ஒப்புரவாக்கினார்னா என்ன பிரதர் இருக்கும்? இவனை நீதிமானா கொண்டு போய் தான் அவர்கிட்ட ஒப்புரவாக்க முடியும் இல்லைங்களா? அதனாலதான் பார்க்கும்போது அப்ப என்னன்னா, தேவனோட ஒப்புரவாகுன்னா நீங்க நீதிமான் ஆயிடுவீங்க அப்படின்னா, அப்ப எல்லாரையுமே என்ன பண்ணிடலாம் பிரதர்? அது மாதிரி ஆக முடியாது. பகையாய் நின்ற இல்லைங்களா? இப்ப பாவம் இருக்கு. அப்ப நீதிமான் மட்டும்தான். இப்ப வந்துட்டு பாவத்தை எடுத்துட்டா நம்ம நீதிமான தேவனுடைய கண்ணுக்கு தெரியும். அப்ப தேவன் கிட்ட போலாம் இல்லைங்களா? இப்ப நம்ம நீதிமானா போய் நிக்கிறோம் போது, நீதிமான்னா அப்ப விசுவாசத்தினால நீதிமான் ஆனான் இல்லைங்களா? அப்ப விசுவாசத்தினால நீதிமான் ஆன நாம தேவனுக்கு இப்ப என்ன பண்றோம் போது? நீதிமான ஆன நாம இந்த டெக்ஸ்ட்ல நம்ம ஒரு நீதிமான ஆயிட்ட பிற்பாடு புரியுதுங்களா? ஆனா என்ன, நான் வந்து தேவனுக்கு என்னன்னா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன். இப்ப நான் நீதிமான ஆன பிற்பாடுதான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியா ஒப்பு கொடுத்ததுனால நான் இன்னொரு ஒரு ரேங்குக்கு போறேன். அது தேவனுடைய குமாரன்ற அந்த அந்தஸ்து எனக்கு கிடைக்குது இல்லைங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய குமாரன் ஆன பிற்பாடு நம்ம அப்பவும் வந்துட்டு பாவம் பண்றோம். நான் சொல்ல மாதிரி புரியுதுங்க. அப்ப தேவனுடைய குமாரன் ஆன பின்பு நம்ம பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை மன்னிப்பை தரக்கூடிய ஈடுபலி வந்து மனுஷகுமாரனா கொடுத்த அந்த ஈடுபலி வந்து சப்போர்ட் பண்ணது. ஏன் சப்போர்ட் பண்ணது? ஏன்னா அது ஈக்குவலா இல்ல. எதுக்கு மென்ஷன் பண்ணுங்க. அந்த நம்ம வந்து தேவனுடைய குமாரனுக்கு ஈக்குவல். நம்ம தேவனுடைய குமாரன்ற லெவலுக்கு வந்துட்டோம், ஸ்டெப் வந்துட்டோம். இல்ல அதான் நான் ஏன் மன்னிக்காது அப்படிங்கறதா. ஏன் மன்னிக்காதுன்னா நம்ம வந்து நம்மளுடைய அந்த பலி போதாது. எதுக்குன்னா அந்த பலி போதாது, ஆதாமுடைய பலி போதாது. ஏன்னா ஆல்ரெடி ஆதாமுடைய பலி நமக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தினால வந்த இது வந்து இதுக்கு நம்ம வந்து நீதிமான் முன்னாடி அநீதியா இருந்ததுக்கு தான் ஈக்குவலா இருக்கும். இல்ல பதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நீங்க கேளுங்க. ஆனா என்னன்னா, நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்லலாம், சிம்பிளா ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா, அதாவது வந்து சொன்னீங்க, இப்ப தேவகுமாரனா இருக்கிற நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா அது வந்து மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவுடைய பலியினால அது முடியாது அப்படி சொல்லணும்.
நான் சொல்ல புரியுதுங்க. தேவகுமாரனா இருந்து நம்மளுடைய தவறு செய்யும் போது மனுஷகுமாரனுடைய பலி வந்து மன்னிப்பு பெற்றுத்தராது. இல்ல சின்ன இப்போ என்ன சொல்றேன்னா, மனுஷகுமாரனா நம்ம உயிரோட வரோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், மனுஷகுமாரனா வரோம், மனுஷனா இருந்து பாவம் செய்யறோம். அப்போ வந்து அந்த பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுமா? ஏன்னா ஆதாமுடைய ஜீவன் தான் நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா நீதிமானா இருக்கோம். இப்போ நம்ம பாவம் செய்யும்போது அந்த அந்த ஈடு பலியா கொடுத்ததை வாங்கிட்டு நம்ம பாவம் பண்ணும்போது மனுஷகுமாரனா போல மனுஷனா இருந்து பாவம் பண்ணும்போது மன்னிக்கப்படுமா? அது நம்மள எல்லாம் ஜென்ரலா ஆமா, அவங்களோட பாவங்கள்லாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டது தான். மன்னிக்கப்பட்டு தான் அவங்க ஆதாம் போலதான் அவங்க வந்து பரிபூர்ண ஒரு நிலைமையில தான் வர. பரிபூர்ண நிலைமைனா தேவன் வந்து எண்ணிக்கொள்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஈடு பலி தந்ததுனால இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆதாமோட அந்த நிலைமையில தான். அப்புறம் வந்து அவங்க பாவம் பண்ணும்போது அது மன்னிக்கப்படுமா இல்லை எப்படி? அதுக்கு ஆமா பதர். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, நாம இப்ப நீதிமான ஆகுறோம் இல்லைங்களா, அதே லெவல்ல தான் அவங்க வந்து உயிர் தெரிந்து வருவாங்க பதர். அப்ப அவங்க அந்த ஜீவனை கொடுக்கணும். புரியுதுங்க? என்ன ஒண்ணுன்னா, அவங்க வந்து தேவகுமாரன்ற அந்த அந்தஸ்துல அவங்க வந்து பலி கொடுக்க போறது இல்லையா? அந்த அந்தஸ்து இல்ல, மனுஷகுமாரன்ற ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்காங்க. ஆனா பரிபூர்ணமா ஆதாமோட அந்த ஜீவனை பெற்றுக்கிட்டு தான் வராங்க அவங்க. பட் அந்த டைம் வந்து அவங்க தவறு செய்யும் போது கண்டிப்பா வந்துட்டு நம்ம பாக்குறோம்னா மன்னிப்பு இருக்கு பதர். அதே சமயத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, அவங்களுக்கு வந்து ஃபைனலான மரணம் இருக்கு, ரெண்டாம் மரணம். ஏன் அப்படி இருக்கு நான் அது சொல்றது என்னன்னா, மன்னிப்புன்ற இடத்துல அவங்களுக்கு இந்த உலகம், மாம்சம், பிசாசு இது மூணுமே கிடையாது பதறாங்க. அது வந்து அதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு சத்தியமானது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு லாஸ்ட்ல தான் அவங்க அதுல டெஸ்ட் பண்ணப்பட போறாங்க. பாயிண்ட் புரியுதுங்களா பதர்? அப்ப அதுல வந்து அவங்க மீறியும் தப்பு செய்யும் போது அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு தான் நம்ம பாக்குறோம் பதர். அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய தவறுகளை வந்து பாவம்னு நம்ம அங்க சொல்றது இல்லாம அறியாமையா தான் இருக்கும். அதை நம்ம பிரிச்சு பார்த்தோம். ஏன் அப்படின்னா, சாத்தானுடைய அந்த இதுல இருந்து அறியாமையில இருந்து அவங்கள ஃபர்ஸ்ட் மீட்டு கொண்டாந்து நிறுத்துறது பதர். சத்தியத்தை அறிகிற அறிவு அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க பாவம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மன்னிப்பு இருக்காது பதர். இந்த 1000 வருஷத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரபஞ்சத்தின் தேவனை மனக்கண்ணை குருடாக்கணும். அப்ப அந்த இப்போ உலக ஜனங்கள் எல்லாமே அறியாமையில இருக்காங்க. திடீர்னு வந்துட்டு பைபிள் உயிர் தெரியாது. அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க சத்தியம்னா புரிய வச்சு அப்ப அவங்க தவறும் பொழுது அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு தானே இல்லைங்களா? அப்ப நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு போலாம்னா, இப்ப நாம வந்துட்டு மனப்பூர்வமா பாவம் செய்யும் போது நமக்கு எப்படி ரெண்டாம் மரணமோ, அப்ப சத்தியத்தை அறிந்த பின்பு நமக்கு எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் பதர். 1000 வருஷம் அரசாட்சியிலையும் அந்த மனுஷகுமாரன்ற அந்தஸ்துல அவங்க உயிர்த்தெழுந்து வந்தாலும் கூட அந்த அறிவுல அவங்க விருத்தி அடையாத காலம் வரைக்கும் அது அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கும். ஏன்னா அதான பதர் நீதியாக முடியும் அவங்களுக்கு. அதாவது ஆதாமும் வஞ்சிக்கப்படவில்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து அதான் எவனுக்கு பழிக்குதோ அவனுக்கு ரெண்டாம் மரணம் கொடுப்பாங்க பதர். அதாவது வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதாவது வந்து தேவனுடைய குமாரனா இப்ப நாம வந்துட்டு இப்ப நம்ம இந்த அதாவது வந்து நீதிமான் இது வசனம் வேணா நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? இதுக்கெல்லாம் வசனம் நம்ம படிக்கலன்னு நினைக்கிறேன்ல. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வசனம் படிச்சோமா நம்ம? இப்போ நம்ம பேசுறது அதுக்கெல்லாம் வசனம் நீதிமான் ஆகுது இதெல்லாம் வசனம் எல்லாம் கொடுக்கல பிரதர். நான் கொடுக்குறேன் பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 3:25 படிங்க. 3:25. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களே நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும்
கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி 28 அப்படிங்க. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தினால் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறார் என்று தெரிகிறோம். பாருங்க, ஒரு கன்க்ளூஷன் வராங்க. என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால நீதிமான் ஆயிடுறாங்க அப்படிதான். இப்போ நீதிமான் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு இப்படிலாம் வரணும், ஒரு ஸ்டேஜ் போகுது. இப்போ நம்ம வந்துட்டு பார்க்கும்போது பாவம் அப்படி இந்த ஒரு நிலைமையில இருக்கோம் பிரதர், இல்லைங்களா? இப்போ வந்துட்டு இந்த நிலைமையிலேருந்து நீதிமான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகிறோம். இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆதாம் ஈடு பலியா ஆதாம் மனுஷனுக்கு மனுஷன் ஈடு பலியா. அதுக்கு ஒரு வசனம் படிப்பாங்க. இது படிங்க. 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பாருங்க, என்ன இதுதான் முக்கியமான விஷயம். படிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. என்ன தீர்ப்பு உண்டாச்சா? நீதி. இது ஒரே இதுனா ஜீவனை அளிக்கும். ஜீவன். என்ன பண்ணணும்னா நீதிமான்னு போடலாம், இல்லை என்ன போடலாம், லைஃப். அதான் அதுதான் நம்ம அது சாதாரண படிக்கும் போதெல்லாம் அதான் அதில் உள்ள பொருளை நம்ம எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, நீதிமான் அப்படிங்கிறது ஒரு அந்தஸ்து நம்ம நிறைய கவனிச்சிருப்போம் விசுவாசனால. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்துட்டு ஆதாமுக்குள்ள நம்ம பிறந்த நம்மளுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் நீதிமான் ஆயிட்டேன்னு சொல்லலாம், பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு ஜீவன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ல பேசுறோம். ஜீவன் கிடைச்சி இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜீவன் வந்துச்சு. நான் வந்து ஒரு நீதிமான் அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணப்பட்டோம்னா நீதிமான்னா நம்ம இங்கே படிக்கிறோம். அதனால 3:10 படிங்க. 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இப்போ எப்படி சொல்லலாம்னா, நீதிமான்னா என்னன்னு சொல்லிங்க பார்த்தோம், ஜீவன். ஜீவன். இப்போ 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 இப்படி சொல்லுங்க, அந்தபடி பூமியில ஜீவன் உள்ளவன் ஒருவன். இப்போ இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ நீங்க சொன்னீங்களே தேவனோட இதெல்லாம் மக்கள் விசுவாசத்தினால நீதிமான் ஆனாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசத்தினால அவங்களும் வந்து ஜீவனை பெற்றுக்கிட்டாங்க விசுவாசத்தினால. அதனாலதான் உயிர் தெழுவோம்ன்ற நம்பிக்கையில அவங்க மதிச்சாங்க. புரிதுங்க? ஆனா நம்ம இன்னொரு சமயத்துல அதை நம்ம பேசலாம். அப்போ நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா ஜீவன். அப்போ வந்து இந்த பூமியில ஒரு இடத்துல என்ன இல்லைங்களா, ஜீவன் இல்லையா. இப்ப நாம என்ன பாக்குறோம்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர்களும் அவர் பிள்ளைகள் ஆகும்படி. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா பிள்ளைகள் தேவன குமாரர். இப்ப என்ன பாக்குறோம்னா விசுவாசத்தினால நம்ம நீதிமான் ஆயிடுறோம் பிரதர். இப்ப ஜீவனை பெற்றுக்கொள்ற எல்லாருமே எந்த இடத்துல நம்ம நீதிமான் அங்கீகரிக்கப்பட்ட நாம தேவனுடைய குமாரர் அப்படிங்கிற அந்தஸ்தை நம்ம பெறோம் அப்படின்னா, அதான் சொல்றேன், நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியினாலே உத்தரிக்கப்பட்டீர்கள். இன்னொரு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு எப்போ பரிசுத்த ஆவி வந்துச்சு எடுக்கும்போது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நீதிமான் ஆனா போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இப்போ வாங்கிட்டு இருக்கிறது அது வந்து அப்பிரோஜனற்றது. நமக்கு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கிடைக்க போற அந்த ஜீவன், எல்லா மக்களுக்கும் கிடைக்க போற அந்த ஜீவனை நம்ம இப்பவே பெற்றுக்கொள்றோம் விசுவாசம். இந்த ஜீவனை நம்ம வாங்கிக்கிட்டு இந்த ஜீவனை நம்ம பலியா கொடுக்காம வாங்கி வச்சிருக்கிறதுல ஒரு பலனுமே இல்லை. அதனால நம்ம என்னன்னா, நான் நீதிமான ஆயிட்டேன் அதுவே எனக்கு போறோம்
நான் தேவகுமாரன்னு நம்ம சொல்ல முடியாது. நீதிமான ஆகுறேன் நான், பாவம் மன்னிக்கப்படும் போது நான் நீதிமான் ஆகுறேன். எனக்கு ஆதாமுடைய ஜீவன் எனக்கு திரும்ப கிடைச்சிடுது. என்னுடைய ஜீவன், இந்த ஜீவனை நான் பலி கொடுக்கணும் விசுவாசத்தின் மேல்னால. அதாவது என்னன்னா, இது ரெண்டுமே ஒரே கட்டமா நம்ம புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லலாம். விசுவாசனால நான் நீதிமான் தான், தேவனுடைய குமாரன் தான் எடுக்க முடியாது. இதுக்குள்ள இது பிரிச்சு பார்க்கலாம். அந்த ஜீவனை கொடுக்கும் போது நம்ம தேவனுடைய பிள்ளை ஆகுறதுன்னா நம்ம பாவம், அதான் சொல்ல யோவான்னா ஞானஸ்தானம் எடுத்து இது பண்ணும்போது சொல்லுவாங்க, பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு நீதிமான் ஆனாங்க. ஆனா சீஷனா ஆகுறது டிஃப்ரெண்ட். பாவங்கள் மன்னிக்கப்படுறதுங்கிறது வேற இருக்குது. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, நீதிமான ஆன நாம வந்துட்டு தேவனுக்கு தமிழ் ஜீவபலியா ஒப்பு கொடுக்கறது. அப்படி ஜீவபலியா ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க எந்த இடத்துக்கு நம்ம போறோம்னா, தேவனுடைய குமார். அதனாலதான் இங்க 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, 3ஆம் வசனம் 6:3 அப்படிங்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே, இதான் முக்கியமான வசனம், 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், அது மறுபடி எந்த மாதிரி ஜீவன் எதை புரியுதா? புதிதான, அதான் எந்த மாதிரி மரித்தோரிலிருந்து, நான் அதான் 4ஆம் வசனம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கவனமா பண்ணுங்க. எழுப்பப்பட்டது போல எந்த மாதிரி ஜீவன்ல கிறிஸ்து எழுப்பப்பட்டாரோ படிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு, எப்படி எழுப்பப்பட்டாரு? குமாரர் தாமே எப்படி இருக்காரா? பிதா தாமே தன்னிச்சாமே ஜீவன் குமாரன் இருக்கும்படி இப்ப அந்த இதுல தானே உயிர் தெழுந்தார். தேவனுடைய குமாரர் என்ற கூடிய விசுவாசத்தினாலும் சகலத்தின் நிரூபிக்கப்பட்டவராக அவர் உயிர் தரப்பட்டார். தேவகுமாரர் என்ற அந்தஸ்து அவர் என்ன பண்ணப்பட்டாருன்னா நிலைநிறுத்தப்பட்டார், இல்லைங்களா? இப்ப நம்ம பார்க்கும்போது இது எல்லாத்தையும் வச்சு அப்படி பார்க்கலாம். ஒண்ணு உயிர் தேர்தல் எல்லாத்துலயுமே வந்து அந்த புதிதா இருந்தது, விசேஷமா இருந்துச்சு, இல்லைங்களா? அப்போ பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல இங்க என்ன சொல்றாருன்னா, இங்க என்ன சொல்லலாம், ஆதாமுக்கு ஈடுபடியா கொடுத்த கிறிஸ்து போல நாமும் அப்படின்னு சொல்லலைங்க பிரதர். அதான் போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு பாருங்க. இப்ப எந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குது? பலி கொடுக்கும் போது நமக்கு எந்த ஜீவன் இருக்கு? தேவகுமாரனுக்கு ஒப்பான ஜீவன் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது வானத்துக்குரிய ஒரு எந்த மாதிரியான ஒரு ஜீவனோ அது இதுவும் விசுவாசனாலதான் நம்ம பெற்றுக்கோம், இல்லைங்களா? விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பு கிடைக்கும் போது இந்த ஜீவன் கிடைக்குது, பலி கொடுக்கும் போது இந்த ஜீவன் கிடைக்குது. அப்ப இந்த ஜீவன் விசுவாசனால பலி கொடுக்கும் போது நம்ம ஆதாமுடைய அந்த ஜீவன் தான் நம்ம கொடுக்குறோம். ஆமா, ஆதாமுடைய ஜீவனை கொடுத்துடுறோம். கொடுக்கும் போது நம்ம தேவனுடைய குமாரன் அங்கீகரிக்கப்படுறோம். அதுவும் ஜீவனுக்கு தர முடியும், வாங்கிட்டு தான் தர முடியும். இப்போ இது இங்க என்ன சொல்றாரு, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களா நடந்து கொள்ளும்படி அப்படின்னு. அதான் அது நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தோன்னு மறுபடியும் ஒரு புதிய ஜீவன் சொல்லும்போது நம்ம தேவனுடைய குமாரன்ற அந்த ஒரு அந்தஸ்து பலி செலுத்தும் போது என்னங்க சொல்லுங்க, புதிதான ஜீவன் நம்ம கிடைக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அங்க பலி செலுத்தும் போது இவர் நேசகுமாரன் இவர் மேல் பிரியமா இருக்குன்னா அங்கீகரிக்கப்படுற அந்த டைம் அதுதானே நம்ம கிடைக்கிறது. கிடைக்கிற அந்த ஸ்டெப் தான். இல்லை இப்போ என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தேவகுமாரன் அப்படிங்கும் போது அந்த அந்தஸ்தை வந்து நீங்க என்னன்னு சொல்லலாம்னா, தேவகுமாரனுடைய ஜீவன் இந்த ஜீவனுக்கு வந்து வேல்யூ அதிகம். இது கடைசி பலி வந்து நிரூபிக்கப்பட்டது. அதான் நம்ம அதுக்கு பலி செலுத்தின அப்புறம் தானே நம்ம தேவகுமாரன் அங்கீகரிக்கப்படுறோம். ஆமா, தேவகுமாரன் அப்புறம் வந்து நம்ம வாழ்ல நம்ம அந்த இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம் இல்லை. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நீதிமான்னு நம்ம எப்படி அங்கீகரிக்கப்படுறோம்? நீதிமான்னு சொல்லி நம்ம எப்படி அங்கீகரிக்க போறோம்? விசுவாசத்தினால நம்ம பாவம் மன்னிக்கப்படும் பொழுது, இல்லைங்களா? அப்போ கேக்குறாங்க, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு, இல்லைங்களா? இப்ப நாம கூட நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசம், நம்ம பாவம் நமக்கு என்ன பண்ணப்படுது, மன்னிக்கப்படுது. அது வந்து நம்ம நீதிமான். இது எல்லாமே விசுவாசத்தின அடிப்படையில எண்ணிக்கொள்றதா தானே இருக்கு. இதுலயே வசனம் இருக்கு பாருங்க, 11ஆம் வசனத்துல நம்ம படிப்போம், இல்லைங்களா? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப நீதிமான்னு சொல்லி இது எண்ணிக்கொள்றாரு, புரியுதுங்களா? இப்போ ஜீவபலியா ஒப்பு கொடுத்தவன்னா இப்ப தேவன் எப்படி எண்ணிக்கொள்றாரு? தேவகுமாரன் எண்ணிக்கொள்றாரு. தேவகுமாரன் எண்ணிக்கொள்றாரு அப்படின்னா அதுக்கு சரி நிகர் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதா தான் எண்ணிக்கொள்றாரு.
அந்த ஜீவன் கொடுக்கும்போது என்ன எண்ணிக்கொள்றாரு. புரிஞ்சுங்களா பிரதர்? ஆனா இது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில தான் வருது, எல்லாமே எண்ணிக்கொள்றதா தான் இருக்கு இல்லைங்களா? பின்பு அது எல்லாமே வந்து உறுதி செய்யப்பட வேண்டியதா இருக்கு, நிரந்தரமா ஆக்கப்பட வேண்டியதா இருக்கு, அது வேற விஷயம் இருக்குது. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, இப்ப தேவகுமாரன்ற அந்த அந்தஸ்தை நாம பெற்றுக்கொள்றோம், அந்த ஜீவன் என்ன பண்ணிக்கிறோம் பிரதர், அதை பெற்றுக்கொள்றோம் பிரதர். இப்ப இந்த ஜீவன்ல இருக்கிற நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப தவறு செய்யறோம் பிரதர். இப்ப இந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய நம்முடைய தவறை மன்னிக்கிறதுக்கு இந்த ஜீவனுக்கு ஈடுபலியா கொடுத்த மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய ஜீவனால நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. தேவகுமாரனுடைய அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நம்மளை மன்னிக்கணும்னா தேவகுமாரனுடைய அந்த ஜீவன் ஈடுபலியா கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த மூலமா தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதுதான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப 11ஆம் வசனம் படிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவளாக நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதா இருக்குன்னா எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா தேவனுடைய குமாரனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எண்ணிக்கொள்ளுங்கள். அதனாலதான் நம்ம நிறைய இடத்துல நீங்க இன்னும் கூட பார்க்கலாம் பாருங்க, இந்த ரோமர்ல வந்து நிறைய இது வசனங்கள்லாம் இருக்கு. 28-23 படிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பாருங்க இப்ப என்ன சொல்றாரு, 19ஆம் வசனம் படிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோட காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்பட சிருஷ்டியானது மிகுந்த அவளோட காத்து கொண்டிருக்கிறது. நீ 14 இருந்து படிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராய் இருக்கிறார்கள். யாருக்கு தேவனுடைய ஆவி இருக்கு? தேவகுமார். தேவனுக்கு தான் ஜீவபலியா ஒப்பு கொடுத்தவனுக்கு தான் ஆவியை கொடுக்குறாரு. அந்த அப்படி பார்த்தா தான் நமக்கு புரியும். அப்ப தேவனுடைய ஆவின்னா யார் தங்களை தேவனுக்கு ஜீவபலியா ஒப்பு கொடுத்துருக்காங்களா அவர் எல்லாருமே யார் தான் பிரதர்? தேவகுமாரர்கள் தான். அப்ப படிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று. சுவிகாரம்னா என்ன? தத்து புரியுதுங்க புத்திர. அதான் இனிமே பயப்படுத்தாப்பா நீ தேவனுடைய புத்திரன்னு சொல்லி தைரியமா என்ன பண்ண டிக்ளேர் பண்றோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியோடு கூட ஆவிதாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆகும். எப்படி எவ்வளவு கிளியரா இருக்குது. கிறிஸ்துவனா அதுல பங்கு. கிறிஸ்துவ கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பாருங்க இப்ப நமக்கு என்ன சொல்லிட்டாருன்னா அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவரு பாடுபடணும், ஜீவபலியாவும் பாடுபடணும். இப்ப நாம எது வரைக்கும் இங்க பாக்குறோம் அப்படின்னா அப்ப தேவனுடைய புத்திரரா நாம இப்ப இருக்கிறோம் அப்படிங்கறதுதாங்க பதில் முக்கியம். இப்ப தேவ புத்திரரா நாம அங்கீகரிக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனுடைய அந்த ஈடுபலினாலதான் நமக்கு அந்த ஜீவன் கிடைச்சிருக்கு. அந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய நாம தவறுகிறோம். அந்த தவறு வந்து நமக்கு மன்னிக்கப்படுது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த 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 தேவகுமாரனா இருந்து ஒரு தவறு செய்யாம அவரு அடிக்கப்பட்டதுனாலதான். அதான ஈடுபலியுடைய சமநீதிய. ஆதாம் பரிபூர்ண மனுஷனா ஆதாமா இருந்தா அவர் எந்த தப்புமே செய்யல பிரதர். ஆனா அவர் தண்டிக்கப்பட்டார். இவங்க தண்டனை அவர் வாங்கிட்டார். அப்ப இவங்க பாவம் செய்யும்போது இவங்களுக்கு தண்டிக்க முடியல. இங்க தேவகுமாரனா இருந்து நம்ம தப்பு செய்யறோம் பிரதர், நம்மள அடிச்சிடணும். ஆனா இங்க ஏன் அடிக்க முடியல? தேவகுமாரனா இருந்து தப்பு செய்யாம இருந்தோம் அவரு தண்டிக்கப்பட்டார். புரியுதுங்களா? அப்ப ஒரு தேவகுமாரன் வந்து பாவம் செய்யும்போது மீட்கிறதுக்கு ஒரு தேவகுமாரன் பலி செலுத்தப்பட்டிருக்காரு. தான் அதோடைய விஷயம். அப்ப அதனாலதான் இங்க சொல்றாரு பிரதர் பாருங்க 28ஆம் வசனம் என்ன இப்ப ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர்.
அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி. அப்ப என்ன தீர்மானத்தின்படி? அதான் முக்கியமான வார்த்தை இப்போ நமக்கு அங்க. தேவன தீர்மானம் படினா இதான் தேவனுடைய தீர்மானம். அப்படி குமாரர் பலி கொடுத்து இப்ப இல்லைன்னா இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, மனுஷகுமாரன் ஈடுபலியா தேவன் வந்து தன்னோட குமாரனை கொடுத்ததுக்கு அப்ப சமனி அவருக்கு என்ன ஜஸ்டிஃபை ஆகுது? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் இல்லையா? புரியுதுங்க? நம்ம இயேசு கிறிஸ்துன்னு கூடிய ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்க, ஒரு வார்த்தை இது ஒரு நிமிஷம் இது எப்படி போட்டு காட்டுறேன். அப்படி இது ஒரு பக்கம்னா இது ஒரு தராசுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த பக்கத்துல வந்து எப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் மூலமா இவருக்கென்றும் சகலமும் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப வந்துட்டு இப்ப இடம் வந்து சரி நிகரா நிக்கணும்னா அவரும் மனுஷனுக்கு ஈடுபலியா அவர் கொடுத்துட்டாரு இல்லைங்களா? இவர் இயேசு கிறிஸ்துவங்கிறவருடைய மொத்த தொகையை வச்சு பாருங்க, இது இவருடைய மொத்த எடையை வச்சு இங்க மனுஷனை வச்சா இடம் சரியா நிக்க முடியல, தூக்கி அடிச்சிடும் இல்லைங்களா? இவர் எவ்வளவு வெயிட் இங்க இல்லைங்களா? ஆனா நம்ம வந்து அப்படிதான் பாக்குறோம் இங்க சரி நீங்க சவுண்ட். ஏன்னா மனுஷன் நான் வச்சு பார்த்தோம்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை புரியுதுங்களா அப்படின்னு. ஆனா நம்ம பார்க்கும்போது அப்புறம் இவர் மூலமா தேவ தூதர்கள் இல்லைங்களா? இப்போ ஒருவேளை இவர் மனுஷன் நிலைமையில வச்சிருந்தா இங்கே இடம் தூக்கிடும் அடிச்சிடும் இல்லைங்களா? இவரை வந்து வானத்துக்கு பூமி ரட்சகர்னு சொல்ல முடியாது. அப்புறம் இங்க பாருங்க தேவகுமாரன் இல்லைங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப தூதர்கள் தேவகுமாரன். அப்ப என்னன்னா இவருடைய ஒரே நாமத்துக்குள்ள சகலமும் வந்து அடங்கி இருக்கு பிரதர். அதனாலதான் சகலத்தையும் தாங்குறவரா தமிழ் தாமே வார்த்தைகள்லாம் படிக்கிறோம். நம்ம எல்லாத்தையுமே வந்து இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே தம்மால் தாமே தாங்குறவராய் நிக்கிறார். எல்லாத்தையுமே அவர் தாங்குறாரு பிரதர். அவருடையக்குள்ள எவ்வளவும் அடங்கி இருக்கு. அவருடைய ரட்சிப்புக்குள்ள அவருடைய பலிக்குள்ள அவருடைய பார்க்கும்போது அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா தேவகுமாரனா இருந்து நாம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் மன்னிக்கும்படி தேவகுமாரன் பலியாக்கப்பட்டார். அதனால சொல்லும் போது இது உங்களுக்காக சரீரமா இருக்கு. இது நினைவு ஏன் இப்ப யோசிச்சு பாருங்க. ஏன் வந்துட்டு இப்பெல்லாம் இப்படி யோசிச்சு பாருங்க, ஆதாம்ல இருந்து உயிர்த்திலிருந்து அவங்களுக்காக பே பண்ணிட்டாரு, அவங்களாம் அதை நினைவு கூற வேண்டியது இல்லை. நமக்கு மட்டும் ஏன் அப்படி ஒண்ணு வச்சிருக்காரு? அவங்க எல்லாம் அது செய்யாமலே அவங்களுக்கு வந்து உயிர் கிடையாது இல்லைங்களா? நமக்காக விசேஷமா கொடுக்கப்பட்டது. அவருடைய அந்த ஹைலைட் தான் நமக்கு ஒத்தாது. இருக்கிற பரிணாமத்துல தேவன் அது இருக்கிறதுல அல்டிமேட்டா இருந்தது பாருங்க. அதுதான் நமக்கு அதான் வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையுமே கொடுத்தாரு பிரதர். ஒவ்வொருத்தருக்கு அதிகமா கொடுத்தது நமக்கு. அதான் பெரிய அந்த ஸ்டாண்டர்ட்ல தேவகுமாரன் தேவகுமாரன்ற அந்த இதை வந்துட்டு அவரு விட்டு கொடுத்தாரு இல்லையா? கீழே இறங்குனாருல, அதுக்கு வந்து அதையும் அவரு பலியா தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து சம ஈடா அது திரும்பி கொடுக்கணும்ல, அதான நியாயம். அதுக்காக அந்த மன்னிப்பு நமக்கு அதுதான் மன்னிப்பு. அந்த மன்னிப்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த மன்னிப்பு வந்து நம்ம கிருபையாயிடுச்சு. கிருபாதார பலின்னு அதான பதில் அர்த்தம். அந்த மன்னிப்புனால கிருபை வந்துருச்சு. அதனாலதான் அந்த மன்னிப்புனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிருபை, டைம் கொடுக்குறாரு, கிரேஸ் பீரியட் நம்ம சொல்றோம்ல. சோ இந்த மன்னிப்பை பயன்படுத்தி இந்த ஆதாமினுடைய ஜீவன் இந்த மரண காலம் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள நீ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜீவனை வந்து நிலைநிறுத்திக்கணும். இந்த சாயல ஒப்பா மாறிட்டான் அப்படிங்கும் போது தேவன் வந்து ஃபைனல் தான் இப்போ மறுபடியும் வெளியே வருவோம் நம்ம இல்லைங்களா? கிறிஸ்துக்குள்ள நமக்கு இப்போ எல்லாமே இருக்கு. ஆனா வெளியே வரும்போது பார்த்தா அப்ப பார்க்கும்போது பகையா எதுவும் இருக்காது இல்லைங்களா? அவரு குமாரர் சாயலுக்கு ஒப்பாக அவர் இருக்கிற வண்ணமா இருக்கிறவனா வாங்கப்பா உள்ள சொல்றாரு பிதாவை ஆசீர்வதிக்கிறாருல சொல்லும்போது அந்த ஒரு நேச்சருக்கு நம்ம போயிடுவோம். அது அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த பலனை பெற்று அதனால ஆவின் முதற் பலன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துடைய அந்த முதற் பலன் அவருடைய சாயலுக்கு அவருக்கு நம்ம இதான் புதிய சிருஷ்டி. இது எல்லாமே அதான் என்னன்னா எல்லாத்துலயுமே தேவனுடைய அல்டிமேட் பிளான் இல்லைங்களா? எல்லாம் இதெல்லாம் செயல்படுத்துற இருந்தது. இது வந்து இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது
தேவனை பற்றிலாம் இன்னும் பேசக்கூடிய காலம் இருக்குது. பயமா அவர் யோசிக்கவே முடியல. அவருடைய ஞானம், அறிவு அதுதான் இல்லைங்களா. அப்படி எல்லாத்து மேலே இன்னைக்கு இந்த வாரம்லாம் நான் எடுத்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும்போது அது நம்ம என்ன பார்க்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது நான் பேசும்போதே நீங்கள் நிறைய விஷயம் நான் புரிய வச்சுருக்கோம். என்னென்னா ஸ்னேகம் அப்படின்னா அன்புன்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லைங்களா. அன்புங்கிறதே வந்து எப்படின்னா இப்போ எப்படி நான் வந்து இப்போ சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அதான் சந்தோஷம், இல்லைன்னா வந்து முதலிடம், இல்லைன்னா வந்து பணம், இந்த மாதிரி சில விஷயம் இதெல்லாம் தான் நினச்சி நம்ம அது மாதிரி ப்ரீஃபிக்ஸ் மைண்ட் இருக்குது அன்புனா கூட. அன்புங்கிறதே வேற இருக்குது ஆக்சுவலாக. அடிக்கிறதே அன்பு தான். அப்போ நம்ம அந்த இந்த 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 ஆதாரத்தை நம்ம இப்போ கொண்டு வந்து தான் அதெல்லாம் சொல்ல முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்டப்பட்டா கவலைப்படாதப்பா அப்படிங்கிறது அன்பு இல்லைங்களா. அது உண்மையான அன்பு வந்து இப்போ அப்பா அம்மா அடிக்கிறாங்கன்னா என்ன அன்பு அதான் சொல்றாரு. அது சொல்றேன் நான் அதான் தேவனை சொல்றாரு, நான் உங்களுக்கு சீசைக்கெல்லாம் நீங்க என்னோட பிள்ளைங்களே கிடையாது இல்லைங்களா. அப்போ பார்க்கும்போது அன்புங்கிற டெஃபினிஷனே மாறும், கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். அப்போ அதாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறதுல பாயிண்டே வேற. அப்பதான் கடைசியில அன்புல வந்து முடிக்கிறாரு இல்லைங்களா. தேவன் அன்பாக இருக்கிறார், எல்லாம் அடங்கிறது இல்ல, அன்புக்குள்ள சகலமும் அடங்கும், எல்லாமே அடங்கும். விசுவாசத்தை தொடங்கி இந்த சகோதர ஸ்நேகம் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குது. கொண்டு போய் அதுல வந்து அந்த அந்த ட்ராக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு ஊருக்கு போய் சேர முடியும். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ட்ராக் இருக்குது. ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒவ்வொரு விதமான அன்பு செலுத்த வேண்டியது இருக்குது. பிள்ளைகளுக்கு பெற்றோர் வந்து பிள்ளைகிட்ட காட்டுற அன்பு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த அன்பு ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உறவு தான் அதை மாற்றுது. உறவு வச்சு தான் அன்பே முடிவாகுது இருக்குது. அண்ணன் தம்பி எப்படி பாசம் இல்லைங்களா. அப்போ வந்துட்டு ஸ்னேகம் ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா. அந்த ரிலேஷன்ஷிப்ன்ற அந்த பேஸை வச்சு பார்த்தோம்னா அன்பு மாறிக்கிட்டே இருக்கும். தேவன் மாறாதவர் தான். அதான் அன்புன்ற செயல் மாறும், பொருள் மாறாது இல்லைங்களா. பொருள் வந்து என்னன்னா உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது, பிற இடத்துல அன்பு கூறுவா, இதுதான் பொருள். ஆனா வந்து செயல் மாறும். ஆனா நம்ம செயலை வச்சுதான் பொருளை முடிவு பண்றோம் இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ஒரு சாட்டை எடுத்து செம்மாட்டி அடிக்கிறாரு. அந்த செயலை வச்சு பொருளை முடிவு பண்ணா அது வேற மாதிரி போகும் இல்லைங்களா. ஒரு ரவுடி மாதிரி இல்லையா. அப்ப பார்க்கும்போது அவருடைய ஆனா பொருள் வந்து அங்க அன்பு தான். அப்ப அந்த அந்த அது அன்புன்னு எப்படி பொருள்படுத்த முடியுது அப்படின்னா இந்த செயலை வந்து ஒரு ஒரு ஸ்நேகத்துக்குள்ள வச்சு பார்க்கணும். அவர் சொல்ற அந்த இடத்துல பிதாவினுடைய அந்த இது பட்சித்துது அப்படிங்கிறது புரியுதுங்களா. அந்த இடத்துல வச்சு அவரு செயல் செய்யும் போது அது ஒரு பொருள்படுத்துது. அது அந்த அந்த உறவு புரிஞ்சிக்காம நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இல்லைங்களா. அப்போ வந்துட்டு பார்க்கும்போது வேற ஏதாவது மீனிங் கொடுக்கும் இல்லையா. கண்டிப்பா வந்துட்டு இப்ப வந்துட்டு கோவப்பட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி அன்புன்னு சொல்ல முடியாது, பக்தி வைராக்கியன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. வேற ஏதோ ஒரு சொந்த விஷயத்துக்காக சண்டை போட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா. இப்ப பேதுரு பார்க்கும்போது என்னன்னா இயேசு கிறிஸ்து இது பண்ணும் வெட்டிடுறாரு. இப்ப இந்த இது என்னன்னு மீன் பண்ணுவீங்க. இருக்கு பல விதமான கணம் இருக்கு. அப்ப நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல நம்ம அந்த என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வசனமும் வந்து ஒவ்வொரு விதமான உறவை ஏற்படுத்துது. ஆடுகள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லலாம்னா என் நாமத்தினால நீங்கள் எதாவது என்ன சொல்லலாம், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே மீன் பண்ணா தப்பாயிடும். ஸோ அங்கே வந்து மெய்ப்பனுக்கு வந்து நம்ம ஒரு ஆடாக இருக்கணும், அப்போதான் அன்பு செலுத்த முடியும். அதுதான் நான் சொல்ற பாயிண்ட். அந்த ஆடா வைக்கிறதே அன்பு செலுத்துற மாதிரி.
ஆடா இருந்ததுலே அதுதான், ஆடா இருக்கிறது அந்த உறவு முறை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம ஒரு ஆடா இருக்க முடியும். ஒரு மெய்ப்பெண் அப்படிங்கிறது வந்து அந்த இப்போ நமக்கு மெய்ப்பனா இருக்கிறாரு அப்படிங்கிற கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம ஆடாயிடும் அப்படிங்க நம்ம. அப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவனுடைய அவங்க வார்த்தைக்கு நம்ம வந்து செவி கொடுக்கும் போது தான் அன்பு செலுத்த முடியுது. இயேசு கிறிஸ்துவும் அப்படி செஞ்சாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதான் சொல்லணும், அது தேவனுடைய குமாரனா இருந்து பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படிங்கன்னா அது அதுல திங்க் பண்ணதான் பயங்கரமா இருக்குது. அவர் வந்து தேவனுடைய குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலேன்னா என்னன்னா புரிஞ்சுக்கிட்டா, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் பட்ட பாடுகள்னா என்ன, மனுஷகுமாரனா இருக்கிறாரு. ஆமா, இவனுக்கு ஆதாமுக்கு போய் மனுஷன் குமாரனா பிறந்தா என்ன பாடுபடணும் இல்லைங்களா? பட்ட பாடுகள்னா அப்படி வந்து ஒவ்வொரு பாடுபட்ட ஸ்திரீயின் மகனான புரியுதுங்க நம்ம. அப்ப நம்ம பார்க்கும்போது தச்சனுடைய குமாரன் நான் இருப்பது இல்லைங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு ரிலேஷன். இப்போ என்ன ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு பாடுபட்டார் பிரதர். அதெல்லாம் எப்படிப்பட்டார் அந்த இவ ஒரு தச்சனுடைய குமாரன் ஆனாருன்னா சும்மா அப்படியே ஆனாருன்னு படிச்சுட்டு போறோம். என்னன்னா ஒரு தன்னுடைய சிஸ்டிப்ல வந்த ஒரு இதுல வந்து சகலத்தையும் படைச்சதுல வந்து ஒரு தச்சனுக்கு ஒரு மகனா பிறந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு நடக்கணும், மகன்னா இருக்கணும், இவரு அவருக்கு அன்பு கூறணும் இல்லையா? சும்மா இல்ல இந்த இது எதுவுமே வசனம் வந்து ஏன்னா பிராக்டிக்கல் தானே. அப்ப வந்துட்டு என்னன்னா தச்சன் பாடுதானே இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அவரு அது கீழ்பட்டு இருந்தாரு. தேவனுக்கு கீழ்பட்டாருன்னு தேவனுடைய குமாரனா இருந்து தேவனுக்கு கீழ்படுறதுங்கிறது பரவாயில்லைங்க. தேவனுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்படுகிறது வந்து சாதாரண விஷயம்தான். ஆனா தேவகுமாரனா இருந்து அவர் பாடுபட்டு கீழ்படுனா பல இதுல வந்து கீழ்படிஞ்சு தேவனுக்கு தன்னை நிரூபிச்சு காட்டுறாரு. அன்பு செலுத்துறாரு. அதெல்லாம் புரியுதுங்க. நம்ம ஒரு தச்சன் குமாரனா இருந்து இவரு தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அப்போ தன்னை எவ்வளவு அதாவது சிலுவின் மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினாருன்னா அங்க சில ஒவ்வொரு இந்த பேதுருவோடலாம் குப்பை கொட்டணும் ரொம்ப கஷ்டம். அதுவே பெரிய அவ பார்க்கும்போது இந்த மாதிரி ஆளுல சகோதரன்னு சொல்லிக்கொள்ள அவரு சகோதரி இந்த பாருங்க என்ன மாதிரி சகோதரர்கள் பாருங்க இல்லைங்களா? அவங்க காலை கழுவி இருக்காரு. ஆமா பிரதர், எல்லாத்துலயுமே தான் சொல்ல வரேன். எப்படிலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இது பண்ணிருக்காரு. கழுத மேல ஏறி இருக்கிறது ஒரு பாடுதானே அது. அவர் போய் கழுத மேல எல்லாம் வந்து இது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரோம அதான் சொல்லும் போது இந்த பூமியில உள்ள அந்த அதுக்கு தன்னை கீழ்படுத்தி இருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. அதுவே ஒரு பாடுதான், எல்லாமே பாடுதானே. ஒரு வரி கட்டணும். ஏன்னா நீங்க வந்து எப்படி இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா, நீங்க யாரும் கூகுள்ல இதை சொன்னீங்க அவன் மாதிரி ஒரு டாப் ஒரு பொசிஷன் அப்படி நினைச்சு பார்த்துட்டு அவன் வந்து இங்க டீ சாப்பிட்டானா அதெல்லாம் அவனுக்கு இதுதான் போடுறாங்களே. ராகுல் காந்தி வந்து இந்த ஓலை வீட்டுல போய் சாப்பிடுறாங்க, அதுவே இதான் போடுறாங்களா அந்த மாதிரி யோசிக்கணும். அதெல்லாம் அப்ப யோசிச்சு பாருங்க, பாடுதானே பாடுன்னா அது சந்தோஷமா செஞ்சாரு. அது பட்ட பாடு கீழ்படிதுன்னா கத்துக்கிட்டாருன்னா என்னத்தை கத்துக்கிட்டாரு அவரு? அதான் சொல்லும் போது இவரு எல்லா விதத்தையும் பரிதபிப்பு யாருமே அவரை ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு போய் லாஸ்ட்ல இருந்துட்டார். அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு இதுல சொல்லும் போது உன்னை நீ நினைச்சு உன் நிலைமையை நீ நினைக்கும் உனக்கு கீழே எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு பாரு, உனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கான்னு பார்த்து நீ என்ன பண்ணிக்க உடனே திருத்தி அப்படிம்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போனா கடைசியில இவரு தான் நிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை பிள்ளைங்க. ஸோ அதனாலதான் அவரு எப்படி கத்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு தேவனுடைய குமாரனா இருந்து தேவனுக்கு தன்னை கீழ்படிதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். அவர் அங்கேருந்தே தெரிஞ்சுக்க முடியும், கீழ்பட்டு தானே இருந்தார் அங்கேயும். அதோட புரிஞ்சுங்க நம்ம இங்க. அப்ப வந்துட்டு அப்ப வந்து அதான் சொல்லும் போது பாட்டெல்லாம் என்ன எழுதுறாங்க, இப்ப கடவுள் மனிதனாக வர வேண்டும் அப்படின்னு எழுதுறாங்கல்ல இல்லைங்களா? இவர் வந்தாரு கடவுள்னா தேவனுடைய குமார் என்ன பண்ணாரு வந்து சகலத்திலயும் வந்து தன்னை பாடுபட்டு இப்ப கீழ்படிஞ்சு காட்டினாரு. கடவுளுடைய வசனத்தை வந்து கடைபிடிச்சு காட்டினாரு. அதான் கீழ்படிதல்.
அது மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து எப்படி வந்து அதை ஸ்நேகம் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. தேவனோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு அந்த அன்பு கூறுறதுக்கு வந்து பல கட்டத்தில் தன்னை என்ன பண்ணிக்கிட்டாருன்னா தன்னை வச்சு கீழ்படுத்தினாரு. அது மாதிரி தான் நாம் கூட என்னென்னா முதற் பலன் ஆகும்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னா அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே இருந்தால் அப்படிதான் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லைங்க இது. நம்ம கூட என்னென்னா பல கட்டத்தில் வச்சு நம்ம கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஒரு 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 ஃபேமிலியாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வேறு விஷயமா இருக்கட்டும், இல்லை நம்ம இதில் எல்லா இடத்துலையுமே நம்ம கீழ்ப்படிதல்னால் என்னன்னு சொல்லி என்ன பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு சூழ்நிலை வருமா அங்கே அந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படினோம் நீங்கள் நம்புங்க. இப்போ ஒன்று நீங்கள் நான் வந்து இப்போ சைட்லேயே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு தெரியுங்க. அப்போ நான் வந்துட்டு இப்போ தேவனுடைய மகனாக நான் எப்படி அந்த இடத்துல நான் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வாழ்க்கையில இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது, டெய்லி லைஃப்பில் இருக்குது. பேச்சில் சொல்ல செயல யோசனை இல்லை எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அது மாதிரி கீழ்ப்படிதல்னா நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேர்த்து பிரதர்ஷன் தான் உடனே கீழ்படிக்கிற மாதிரி இருக்க முடியாது. புலத்தில் போனால் கஷ்டமாக இருக்கு. இல்லை அதுதான் நீங்கள் வந்துட்டு ட்ரையல் பண்ணணும். அது ஒன்று நம்ம இன்னொன்று வந்து என்னென்னா